இந்த வீடியோவை கடைசி வரை பொறுமையாக பாருங்கள். இறுதியில் ஒரு புதையல் காத்திருக்கிறது. இந்த வீடியோ பற்றிய அனைத்து அரிய குறிப்புகளும் அங்கே தொகுக்கப்பட்டுள்ளன. உங்கள் அறிவுக்கு புதிய பரிமாணம் சேர்க்கப் போகும் இந்த முக்கிய பகுதியை கண்டிப்பாக பார்த்துவிடுங்கள். வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் அண்ணாமலை சுகுமாரன். இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான காணொளி பயணத்தில் செல்லப் போகிறோம். அது கடந்த காலத்தில் 2006ஆம் ஆண்டு நடந்த 2 முற்றிலும் வேறுபட்ட ஆனால் முக்கியமான நிகழ்வுகளைப் பற்றி பேசப் போகிறோம். இவைகள் மிகவும் முக்கியமானவை, எனவே இப்போது பேசப் போகிறோம். இவை அனைவரும் தவறாமல் அறிய வேண்டிய செய்திகள். அவை அந்தமான் தீவுகளில் வாழும் இன்றும் மர்மமாக இருக்கும் சென்டினலேஸ் மக்கள் பற்றியது மற்றும் மனித உடலின் முழு மரபணு வரைபடத்தை உருவாக்குவது பற்றியது. ஒன்று அறிவியலின் உச்சம், மற்றொன்று பழங்குடி வாழ்க்கையின் எதிர்ப்பு. ஆர்வமாக இருக்கிறதா? அப்படியென்றால் கவனமாக கேளுங்கள். கூடவே வாங்க, முழுசா பாருங்க. முதலில் மனித மரபணு திட்டத்தை பற்றி பேசுவோம். மனித மரபணு திட்டம் என்றால் என்ன? இது ஒரு மாபெரும் அறிவியல் திட்டம். 1990ஆம் ஆண்டில் தொடங்கி 2003ஆம் ஆண்டில் முடிவடைந்தது. ஆனால் இறுதி முடிவுகள் 2006ஆம் ஆண்டில்தான் வெளியிடப்பட்டன. இதன் நோக்கம் என்ன தெரியுமா? மனித உடலின் முழு மரபணு வரைபடத்தை உருவாக்குவது. சரி, மரபணு என்றால் என்ன? நம் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் DNA என்ற ஒரு பொருள் இருக்கிறது. இந்த DNA தான் நமது உடல் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்ற அனைத்து விவரங்களையும் கொண்டுள்ளது. உங்கள் கண் நிறம், உயரம், முடிவகை என அனைத்தும் இந்த DNA-வில் தான் குறியீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் எப்படி செயல்பட்டது? உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகள் ஒன்றிணைந்து செயல்பட்டனர். அவர்கள் சரியாக 3 பில்லியன் DNA அடிப்படைகளை வரிசைப்படுத்தினர். இது எவ்வளவு பெரிய எண்ணிக்கை தெரியுமா? இது உலக மக்கள் தொகையை விட அதிகம். இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? இது மருத்துவத் துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. இதனால் இப்போது டாக்டர்கள் பல நோய்களை எளிதாக கண்டறிய முடிகிறது. சில நோய்களுக்கான சிகிச்சைகளை உருவாக்கவும் இது உதவுகிறது. உதாரணமாக, புற்றுநோய் சிகிச்சையில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. மேலும் நம் பூர்வீகத்தை பற்றியும் இது பல தகவல்களை தருகிறது. மனிதர்கள் எப்படி பரிணாமம் அடைந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள இது உதவுகிறது. இந்த திட்டம் இன்று வரை தொடர்ந்து விரிவடைத்துக் கொண்டே வருகிறது. நமது அறிவியலில் நிறைய புரிதல்களை உருவாக்கி வருகிறது. இது நவீன அறிவியலின் சாதனைதான். இப்போது முற்றிலும் வேறுபட்ட ஒரு உலகிற்கு செல்வோம். அதே 2006ஆம் ஆண்டில் இந்தியாவின் அந்தமான் தீவுகளில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம். சென்டினலேஸ் மக்கள் யார்? சென்டினலேஸ் என்பது உலகிலேயே மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட மக்கள் குழுக்களில் ஒன்று. அவர்கள் வடக்கு சென்டினல் தீவு என்ற சிறிய தீவில் வாழ்கிறார்கள். இந்த தீவு அந்தமான் கடலில் உள்ளது. இவர்களின் சிறப்பு என்ன? சென்டினல் மக்கள் சென்டினேலி தெற்கு அந்தமானில் உள்ள வடக்கு சென்டினல் தீவில் ஒரு சிறு கிராமத்தில் வாழ்ந்து வரும் பழங்குடியின மக்கள். வெளி உலக தொடர்பின்றி வெளி உலக மக்களையும் பார்க்க விரும்பாமல் அந்தமான் தீவின் அடர்ந்த காடுகளில் வாழ்கின்றனர். இப்பழங்குடி மக்கள் வில் அம்புகளுடன் காட்டு விலங்குகளை வேட்டையாடி உண்டு வாழ்கின்றனர். சென்டினல் பழங்குடியின மக்கள் வெளி உலக மக்களிடம் தொடர்பு கொள்வதை மிகவும் வெறுக்கிறார்கள். 2004ஆம் ஆண்டில் ஏற்பட்ட சுனாமி பேரலையால் இம்மக்கள் பாதிக்கப்படவில்லை. 2004இல் மேற்கொள்ளப்பட்ட ஹெலிகாப்டர் மூலம் நடத்திய ஆய்வில் தற்போது சென்டினல் பழங்குடி மக்கள் 250 முதல் 500 வரை உள்ளதாக இந்திய அரசு கணக்கிட்டுள்ளது. சென்டினல் பழங்குடி மக்கள் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னரே அந்தமானில் வாழ்ந்து வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சென்டினல் பழங்குடி மக்கள் பேசும் மொழி
மற்ற அந்தமான் பழங்குடி மக்கள் பேசும் மொழிகளுக்கும் அதிக வேறுபாடு உள்ளது. சென்டினல் இன மக்கள் ஆப்பிரிக்காவின் கருப்பின மக்களைப் போல உருவமும் நிறமும் கொண்டுள்ளனர். சென்டினல் மக்களை இந்திய அரசு பழங்குடி மக்கள் பட்டியலில் வைத்துள்ளது. இந்த மக்கள் நவீன உலகத்துடன் எந்த தொடர்பும் இல்லாமல் இதுவரை வாழ்கிறார்கள். எந்த நவீன அறிவியலும் அவர்களிடம் இதுவரை அணுகவில்லை. இன்னமும் இயற்கையாகவே இருக்கிறார்கள். அவர்களிடம் கார், மொபைல் போன், டிவி என எதுவும் இல்லை. அவர்கள் இன்றும் பாரம்பரிய முறையில் வேட்டையாடி மீன் பிடித்து வாழ்கிறார்கள். நம்மை போல் அல்லாமல் அவர்கள் ஆதிகால மனிதர்களைப் போல வாழ்கிறார்கள். இது ஒரு முக்கிய சான்று. செயற்கையாக இவ்வாறு ஒரு இனத்தை வளர்ப்பது இப்போது இயலாத காரியம். அவர்களை ஏன் தொந்தரவு செய்யக்கூடாது? முதலில் அவர்களுக்கு நம்மை போன்ற நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. நாம் அவர்களை அணுகினால் நம்மிடமிருந்து நோய்கள் பரவி அவர்கள் இறக்க நேரிடலாம். இரண்டாவதாக, அவர்கள் தங்கள் வாழ்க்கை முறையை மாற்ற விரும்பவில்லை. இப்போது இருப்பதைப் போலவே இருக்க நினைக்கிறார்கள். அவர்கள் உரிமையை நாம் மதிக்க வேண்டும். 2006இல் என்ன நடந்தது? 2 இந்திய மீனவர்கள் தவறுதலாக அந்த தீவின் அருகே சென்றனர். சென்டினலேஸ் மக்கள் அவர்களை தாக்கி கொன்றுவிட்டனர். இது ஒரு சோகமான சம்பவம். ஆனால் இது அவர்களின் பாதுகாப்பு உணர்வை காட்டுகிறது. இந்திய அரசு என்ன செய்தது? இந்திய அரசு அந்த தீவை சுற்றி 5 கிலோமீட்டர் தூரம் வரை யாரும் செல்லக்கூடாது என்று சட்டம் இயற்றியது. இது சென்டினலேஸ் மக்களை பாதுகாக்கவும் வெளியாட்களால் ஏற்படும் ஆபத்துகளை தவிர்க்கவும் உதவுகிறது. இது ஒரு பூர்வகுடி இனத்தை அப்படியே வாழ உதவும் செயல் ஆகும். இப்போது சிந்தித்து பாருங்கள். ஒரே ஆண்டில் 2 எதிர்மறையான நிகழ்வுகள். ஒருபுறம் உலகளாவிய அறிவியல் ஒத்துழைப்பு, மறுபுறம் தனிமையில் வாழும் ஒரு சமூகம். இவை இரண்டும் எப்படி ஒரே உலகில் இருக்க முடியும்? ஆம், இவ்வாறு முரண்பட்ட உலகில் இருப்பதே இயற்கை. இது நமக்கு என்ன சொல்கிறது? நாம் அறிவியலில் முன்னேறும் போதே கூடவே பழைய கலாச்சாரங்களையும் மதிக்க வேண்டும். ஒவ்வொரு மனித இனத்திற்கும் குழுவிற்கும் அவர்களது வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு. முன்னேற்றம் என்பது அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டியதில்லை. நாம் வேறுபாடுகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நண்பர்களே, நான் அண்ணாமலை சுகுமாரன். இந்த 2 நிகழ்வுகளும் நமக்கு பல கேள்விகளை எழுப்புகின்றன. நாம் எவ்வாறு அறிவியல் முன்னேற்றத்தையும் பாரம்பரிய வாழ்க்கை முறைகளையும் சமநிலையில் வைத்திருக்க முடியும்? உலகமயமாக்கல் காலத்தில் தனிமையான சமூகங்களை எப்படி பாதுகாப்பது? இது போன்ற கேள்விகளுக்கு நாம் விடை காண வேண்டும். உங்கள் கருத்துக்கள் என்ன? கீழே உள்ள கருத்து பகுதியில் பதிவிடுங்கள். உங்கள் பார்வையில் இந்த 2 நிகழ்வுகளும் எப்படி தொடர்புடையவை? நாம் இவற்றிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம்? இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு இனிய தமிழ் அமிர்தம் சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வாருங்கள். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்க. உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு ஊக்கமளிக்கும் டானி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. Do subscribe to our channel Inia Tamilamritham. குறிப்பு புத்தகங்கள்: The Gene, An Intimate History by Siddhartha Mukherjee. The Human Genome, Book of Essential Knowledge by John Quackenbush. The Last Island, A Naturalist's Sojourn on North Sentinel Island by Madhushri Mukherjee. மேலும் அறிய உதவும் வெப்சைட்கள்: